முதலாவது பரிசு 1 பவுன். வருஷா வருஷம் நடந்தாலும் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள். அது வரலாற்றில் இந்த முறை தான் 1,50,000 ரூபாய்க்கு 1 பவுண்ட் விலை போகுது. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இப்போ நிற்கக்கூடியது, நாளைய தினம் இந்த இடத்துல பல லட்சம் மக்களை ஒன்று திருத்தக்கூடிய ஒரு திருவிழா நடக்கும். இது எங்கே நிற்கிறேன்ன்றதை உங்களுக்கு பார்க்கல தெரியுமா நினைக்கிறேன். இது நாளைய நாளில் இங்கே ஒரு மிகப்பெரும் திருவிழா இருக்குது. வல்வெட்டித்துறையில் பட்ட திருவிழா நாளை. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த விசித்திரமான பட்டங்கள் மேலே வானத்தில் அலங்கரிக்கக்கூடிய அந்த நாள் நாளைக்கு தைப்பொங்கல் நாளில் இந்த பட்ட திருவிழா நடக்கும். அந்த பட்ட திருவிழா என்னென்ன மாதிரி நாளைக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பட்ட திருவிழா வருஷா வருஷம் நடக்குதானே என்று கேட்பீங்க. ஆனால் வருஷா வருஷம் நடந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு வித்தியாசங்களை கொண்டாதான் பட்ட திருவிழா அமையும். குறிப்பாக இப்போ பவுண்டில் விலையெல்லாம் பல லட்சங்களில் கடந்து போனாலும் கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய்க்கு 1 பவுண்டில் விலை போகுது. இங்கே இப்போவும் முதலாவது இடம் எடுக்கக்கூடிய நபருக்கு, அதாவது அந்த பட்டத்தில் முதலாவது இடம் எடுக்கக்கூடிய அந்த பட்டத்துக்கு 1 பவுன் வழங்கப்படும். அதை விட 2வது இடம் கிடைக்கிறவருக்கு அரை பவுன் வழங்கப்படும். 3வது இடம் கிடைப்பவருக்கு அரை பவுனில் விட கொஞ்சம் குறைந்த அளவிலான பவுன் வழங்கப்படும். அப்படியாக லட்சங்களில் பரிசுகளும் வழங்கக்கூடிய மில்லியன் கணக்கில் இந்த வருடம் வரக்கூடிய பட்டம், அதாவது வரக்கூடிய பட்டம் எல்லாத்துக்குமே இந்த நிகழ்வில் பங்கு பெற்றக்கூடிய திருவிழாவில் பங்கு பெற்றக்கூடிய அனைத்து பட்டங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பரிசு இருக்குது. 1 மில்லியனுக்கும் அதிகமான பண பரிசுகள் இந்த வருடம் இருக்குது என்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம். அதை விட என்னென்ன விஷயம் என்னென்ன சிறப்பாக இருக்குதுன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். வல்வெட்டித்துறையினுடைய இந்த வீதிகள் விழாக்கோலம் பூணுகின்றது. இந்த இடத்துல எல்லாமே நாளைய நாளில் மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள், மக்களுடைய நடமாட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போவே வாகனங்கள் அங்கே இடம் பிடிச்சு கொண்டிருக்கு தங்களுடைய வியாபாரங்களுக்காக. அப்படியாக போகும்பொழுது வாயிலே அங்கே ஒரு மிகப்பெரிய அளவான பொங்கல் பானை நாளைய நாளில் அதெல்லாம் நாங்கள் வடிவாக பார்ப்போம். இந்த நாளில் உள்ளுக்கு என்ன விஷயம் இருக்குது, என்னென்ன விஷயம் சிறப்பாக இருக்குதுன்றதான் பார்க்குறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைய நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த காணொலி. என்னென்ன விவரம் இருக்குன்றது அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த பட்டத்திடலில் பட்டம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல இப்பொழுது பட்டங்களை ஏற்றி சரி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள் ஏற்றக்கூடிய பட்டங்கள் இந்த காற்றுக்கு ஈறுதா, அதில் எதுவும் குறைபாடுகள் இருக்குதா என்பதை பார்த்து கொண்டிருக்கணும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, அங்கே பாருங்கள், சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரை இந்த பட்டத்திற்காக உழைத்தவர்கள் நாளைய நாளில் தங்களுடைய அந்த உழைப்பை மக்கள் முன்னே கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு முன்னாயத்தமான வேலையை இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நிலை தரம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட நாளைய நாளில் இங்கே பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி இருக்குது. தென்னிந்தியாவிலிருந்து பாடகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாடகர்கள், அதை விட அதிகமான பிரபலங்கள் இந்த இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சி மாலை இடம்பெற இருக்குது. இது எங்கே நடக்குதுன்றா உதயசூரியன் உள்ளக கடற்கரை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், உதயசூரியன் உல்லாச கடற்கரை. என்னைக்கு உள்ளக கடற்கரைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு சில பட்டங்களை தம்பியாக்களை ஏற்றி பார்த்து நிற்கிறாங்க. மேலே ஒரு பெரிய பட்டம் ஒன்று இருக்குது. ஸ்டாப் ஹியர் ஃபினிஷ்ன்னு எழுதிக்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல அந்த பட்டம். அதை மாதிரி அங்கால இன்னும் ஒரு பட்டம் இருக்குது. அதில் கீழே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. காற்றுக்கு சுற்றுது. அப்படி அந்த கயிற்றுலே இங்கே கீழே சின்ன சின்ன பட்டங்களை தொடுத்து ஏற்றுறாங்களே. இதில் ஒன்று வரைக்கும் ஒன்று இருக்குது. அது மாதிரி இங்காளி பக்கம் ஒன்று வரைக்கும் ஒன்று இருக்குது. நாளைக்கு இதை விட பெரிய பெரிய வித்தையெல்லாம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படியெல்லாம் பட்டங்கள் இருக்கான்னு சொல்கிற அளவில் நாளைக்கு உலகமே வியக்கக்கூடிய அந்த பட்ட திருவிழா நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அதுக்குரிய தயார்படுத்தல்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயம்ன்றதை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடலினுடைய அலை வேகம் கூட வேகமாக தான் இருக்குது. காற்று இருக்குது. காற்று இருக்கும்போது தான் இந்த பட்ட திருவிழா நடத்துவார்கள். அங்கே பாருங்கள், ஒரு படகொண்டு, இயந்திர படகொண்டு இவ்வளோ வேகமாக அதுக்குள்ள பயணம் செய்து கொண்டு கடல்கள். அப்படியாக இங்கால குளிக்கிறார்கள். சின்ன பிள்ளைலாம் குளிக்கணும் இதுக்குள்ள. ஆனால் இன்றைக்கு கடற்கரையில் நிற்கல ஒரு ஆசையாக இருக்குது. மற்ற நாட்கள் இந்த புயல்கள் அடிக்கைகளை, காற்று அடிக்கைகளை நாங்கள் பார்க்குறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் நிற்கல மிக ஒரு அமைதியான சூழலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த ஏற்பாட்டு குழுவினரோட நாளைய நாளில் எப்படி இந்த நிகழ்வு எல்லாம் இடம்பெற போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பட்டம் இப்போ அங்கே கொண்டு வரணும். எவ்வளோ பேர் தூக்கி கொண்டு வரணும் பாருங்கள். இந்த பட்டமெல்லாம் அவ்வளோத்துக்கு பாரம் இருக்காது. எல்லாம் ஈக்கிளாலே கட்டப்பட்டு அந்த டிஷ்யூ பேப்பரால் ஒட்டப்பட்டு பாரம் குறைந்ததாக தான் இருக்குது. ஏன்னா சாதாரண ஒரு காட்டில் சிறிய இடத்துலேருந்து இந்த பட்டத்தை ஏற்றுவார்கள். முன்னே நாள் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் மிகப்பெரிய அளவிலான பட்டங்கள் எல்லாமே 32 அடி உயரமான அந்த பட்டங்கள். அதெல்லாம் பாரமான பட்டங்கள். ஆனால் இது அப்படி பாரமானதில்லை. இதெல்லாம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பட்டங்கள். ஈக்கிளாலே செய்யப்பட்டு சிறிய அளவிலான ஈக்கிளாலே செய்யப்படக்கூடிய அந்த பட்டம் டிஷ்யூ பேப்பரால் ஒட்டப்பட்டு சிறிய காற்று கூட மேலெழுந்து தங்களுடைய நிலையில் நிற்கக்கூடிய அந்த பட்டங்கள். அப்படியான ஒரு பிரம்மாண்ட பட்டத்தை இங்கே கொண்டு வரணும் என்ற நாள் இங்கே ஏற்றி சரி பார்ப்பதற்காக
ஓய் நம்ம இங்கே திரும்ப நீங்கள் இதை மாதிரியாக பிரம்மாண்டமான பட்டங்கள் நாளைக்கு கிட்டத்தட்ட 80 பட்டங்களுக்கும் அதிகமான பட்டங்கள் வந்து இங்கே ஏற்றப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கடந்த வருடம் 100க்கும் அதிகமான பட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தால் இந்த வருடம் தொழில்நுட்ப ரீதியாக அந்த பட்டங்களை வந்து வகைப்படுத்துகிறார்கள். அதே சமயம் அந்த அளவு பிரமாணங்கள் இந்த பட்டத்தினுடைய அளவு பிரமாணங்கள் அடிப்படையில் வந்து இந்த பட்டத்தை வந்து பறக்க விடுவதற்குரிய அனுமதியையும் கொடுக்கணும். அப்படியாக நாளைய நாளில் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது, பட்டத்திற்குள்ள எப்படி இடம்பெற போகுது, இந்த பட்டத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, பரிசுகள் எப்படி இருக்குது, என்னென்ன பரிசு கிடைக்க போகுது என்பது தொடர்பாக வந்து நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினரிடம் இது சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாளைய நாளில் இந்த வல்வெட்டித்துறை ஒரு மிகப்பெரிய திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருக்குது. இது சம்மந்தமாக சொல்லுவோம். ஆம் வல்வெட்டித்துறையின் வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்டப்போட்டி திருவிழா நாளைய தினம் தைப்பொங்கல் தினத்தில் வல்வெட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் வெகு சிறப்பாக நடைபெற காத்திருக்கிறது. இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் சிறப்பம்சமாக இந்த ஆண்டு இருக்க காத்திருக்கிற சகல பட்டங்களும் ஆக குறைந்தது 5 அடி நீளங்களை கொண்டதாக இருக்கின்றது. இதற்கு முற்பட்ட ஆண்டுகளில் சிறிய பட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை எமது நிபந்தனைகள் ஒன்று 5 அடியாக இருத்தல் வேண்டும். அதைவிட சிறப்பம்சம் தொழில்நுட்பம் என்ற பகுதிக்கு மிக கூடிய புள்ளிகளை நாம் உள்வாங்கி இருக்கிறதால இந்த பட்டப்போட்டியில் நாங்கள் தொழில்நுட்பம் என்ற எமது பெயரையும் இணைத்திருக்கிறோம். தொழில்நுட்பம் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த பட்டங்களில் கொண்டிருக்கு. ஆகவே போட்டியாளர்களுக்கு இடையில் மிக பிரதானமாக அந்த பட்டங்களுக்கு இடையில் தொழில்நுட்பத்திற்கு யார் முன்னுரிமை கொடுக்குறார்களோ அவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய நிகழ்வு தான் இங்கே காணப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களோட பட்டங்கள் உருவாக்கப்படணும்ன்றது உங்களோட ஒரு இதாக இருக்குது. கட்டாயமாக கடந்த காலங்களிலையும் நவீன தொழில்நுட்பத்தில் வந்த பட்டங்கள் தான் முதல் 1, 2, 3வது இடங்களை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லாத மக்கள் இந்த மனங்களை கவர்ந்ததும் உலக விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் விண்வெளி நாசா ஆய்வுக்கூடங்களில் நடக்கிற நிகழ்வுக்கு ஒத்த நிகழ்வுகளை, அதாவது இங்கே எங்களோட வல்லுநர்கள் பட்ட கலைஞர்கள் அந்த காற்றென்ற மூல வளத்தை கொண்டு இங்கே நிகழ்த்தி காட்டுகின்றனர். அந்த சிறப்பம்சமான நிகழ்வு நாளை மிகவும் சிறப்பாக இடம்பெற காத்திருக்கிறது. குறிப்பாக நாளைக்கு வளமை போன்ற எத்தனை மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும்? சரியாக 10 மணிக்கு நாங்கள் புள்ளியிடல் திட்டத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அதாவது இந்த உதயசூரியன் உல்லாச கிடக்கிற வீதியில் அனைத்து பட்டங்களும் வரிசை கிரமத்தில் அடுக்கப்பட்டு அவைக்கான புள்ளியிடல்கள் ஆரம்பிக்கும். சரியாக 1 மணிக்கு முதலாவது பட்டம் ஏற காத்திருக்கின்றது. விருந்தினர்கள் வருகை இடம்பெறும். சற்று தாமதித்தாவது விருந்தினர்கள் வரும் இடம்பெறும். எனினும் பட்டம் 1 மணிக்கு ஏற்ற வேண்டுமானது எமது இலக்கு. வானிலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எமது 80 பட்டங்களையும் பறக்க விட வேண்டும். மக்கள் கூட்டம் திரளும் பொழுது நமக்கான காற்று வீசும் தகவல்களும் மிகவும் குறையும். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு சரியாக 1 மணிக்கு எமது பட்டப்பறக்கும் நிகழ்வு ஆரம்பிக்கும். அதே போல் 6:30 மணியிலிருந்து 7 மணிக்கு இடையில் அந்த பரிசளிப்பை முடித்து நாங்கள் தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் இந்த பங்கு பெற்றுதலோடு மிக பிரமாண்டமாக எமது வரலாற்றில் இந்த முறை தான் தென்னிந்தியாவிலிருந்து முழுதான பாடகர்களும் வந்து இங்கே 14 ஆர்டிஸ்ட் வரியினம், அதுலேயும் 10 பாடகர்கள் தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். பிக் பாஸ் பிரபலங்கள் உட்பட 14 பேர் இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறந்த இன்னிசையும் AAA மீடியா சொல்யூஷன் என்ற நிறுவனத்தின் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இந்த ஏற்பாட்டில் இங்கே நடைபெற காத்திருக்கு. எப்படி இருக்குன்னு இந்த பட்ட போட்டியாளர்களுடைய ஆர்வம்? கடந்த வருடங்கள் போட்டு இந்த வருடம் ஆர்வமாக இருக்கிறார்களா? ஆம், சிறப்பான விடயத்தை கூற போனால் இந்த முறை போட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காரணம், புதிய பட்ட வல்லுநர்கள் தான் இந்த முறை முதலாவது இடங்கள் 2வது இடத்தை தட்டக்கூடிய நிகழ்தகவுகளும் இங்கே காணப்படுகிறது. காரணம், தொழில்நுட்பம் முன்னுக்கு இருக்கிறதுல உண்டு. அதே போல் கடந்த ஆண்டு முதலாவது இடத்தை கூட பெற்றுக்கொண்ட எமது பட்ட வல்லுநர் தனது தொழில்நுட்பத்தை நாட்டில் இல்லை. அதால் அவர் போட்டியில் இந்த முறை இல்லை என்று தான் நான் அறிய கிடைச்சிருக்கு. எனினும் புதிய முகங்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே காணப்படுகிறது. நன்றி. அதே போன்று பரிசுகள் பல லட்சங்கள் பவுனுக்கு விலை கூடினாலும் எமது முதலாவது பரிசு 1 பவுன் என்ற நிலையும், 2வது பரிசு அரை பவுன், அதை விட ஒரு மில்லிகிராம் குறைந்த 3வது பவுன் என்ற நிலையிலிருந்து நாம் மாறவில்லை.
அதாவது 2,20,000 இருந்த பவுன் இன்று 3,60,000 3,40 என்ற நிலையை அடைந்திருந்தாலும் நாங்கள் அந்த 1 லட்சம் முதலாவது 1 பவுன் 2வது அரை பவுன் என்ற நிலையிலிருந்து மாறவில்லை. லட்சங்கள் அதிகரித்திருக்கின்றன பரிசு தொகையாக. ஆகவே எமது போட்டியாளர்களையும் போட்டியின் திறமையும் அதிகரித்திருக்கின்றன என்றால் கூறப்படும். அதே போல் 80 போட்டியாளர்களுக்கும் பணப்பரிசு ஏறத்தாழ 1 மில்லியன் பரிசு இங்கே வழங்கப்பட காத்திருக்கிறது. 80 போட்டியாளருக்கும் பங்கிட்டு ஒரு பரிசு கொடுக்கிறீங்க. சகல போட்டியாளர்களுக்கும் நாங்கள் பணப்பரிசு காத்திருக்கிறது. காரணம் அவர்களது முயற்சி, அவர்களது செலவு, முக்கியமாக எதிர்கால சந்ததியாக வரைக்கும் சிறுவர்களின் பங்கு பெற்றுதலை ஊக்குவிக்க வேண்டிய எமது கடப்பாடு இருக்கின்றது. நாளைய பட்ட கலைஞர்களை உருவாக்க வேண்டிய நிலையிலே அவர்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் குறைபாடாக இருப்பார்கள். வீட்டில் எல்லாரும் ஒத்துழைப்புக்க மாட்டார்கள். அந்த வகையானவர்களுக்கும் அந்த தற்போதைய விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு அனைத்து போட்டியாளர்களுக்கும் பணப்பரிசுகளாக 1 லட்சம் 1 மில்லியன் ரூபா வரை இங்கே வழங்க காத்திருக்கின்றோம். நன்றி, என்ன சந்தோஷம். இந்த தகவல் எங்களுக்கு வழங்கியதுக்கு நன்றி. நாளை சந்திப்போம். நாளை நன்றி.